ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கார்ட்போர்டை வச்சு சூப்பரான மணி சேவிங் பாக்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதே டைம் நம்ம எப்படி சேமிக்கலான்னு பார்க்கலாம். ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. எனக்கு இந்த மிக்ஸி ஜாரோட பாக்ஸ் தான் கிடச்சிது. இப்போது இது எடுத்துக்கலாம். இதில் ஒரு gift பேப்பர் எடுத்துக்கோங்க. gift பேப்பர் இல்லைனாலும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கிற ஒரு பெரிய பேப்பர் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பேப்பர் மேலே இந்த பாக்ஸை வச்சு அந்த பாக்ஸுக்கு அளவாக நீங்கள் லைனை மார்க் பண்ணி அங்கே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி கட் பண்ணி நம்ம அந்த பாக்ஸை கவர் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஆல்ரெடி gift பேக் பண்ண தெரியும்னா நீங்கள் அந்த மெத்தட்லேயும் நீங்கள் அந்த பாக்ஸை கவர் பண்ணிக்கலாம். அந்த பேப்பரை பாக்ஸில் இதே போல் ஒரு சைடை நல்லா டைட்டாக வச்சு அங்கே செலோ டேப்பை நல்லா ஒட்டி விட்டுக்கோங்க. அதே போல் இன்னொரு சைடும் அந்த பேப்பரை நல்லா டைட்டாக இதே போல் மடக்கி வச்சு அங்கேயும் நீங்கள் செலோ டேப்பு வச்சு நல்லா ஒட்டிக்கோங்க. முடிஞ்ச அளவு நிறைய செலோ டேப்பு நல்லா பெருசாக ஒட்டிக்கோங்க. அப்போ நல்லா டைட்டாக நிற்கும். பாருங்கள், நான் மறுபடியும் ஒரு பெரிய நீளமான செலோ டேப்பை இதே போல் ஒட்ட வச்சுக்கிறேன். இப்போ இது நல்லாவே ஒட்டிடுச்சு. இப்போ மறுபடியும் gift பேப்பரை வச்சு அந்த பாக்ஸை வச்சு மறுபடியும் அதே போல் அளந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வச்சு பாருங்கள். அதுக்கப்புறமா அந்த பாக்ஸை திருப்பி போட்டு மறுபடியும் அந்த பாக்ஸ் எதில் நிற்கிதோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்கெட்சில் வரைஞ்சி மறுபடியும் நீங்கள் அந்த சைடு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மறுபடியும் நம்ம ஃபஸ்ட்டு எப்படி ஒட்ட வச்சோமோ அதே போல் இந்த பேப்பர்லேயும் மற்ற 3 சைடும் ஒட்ட வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், எல்லா பக்கமும் கவர் ஆனதுக்கப்புறம் பார்க்கவே பாருங்கள் கலர்ஃபுல்லாக இருக்குது. அதனால தான் அந்த கலர் பேப்பரை நம்ம ஒட்ட வைக்கிறோம். இப்போ நம்மளோட டார்கெட்டை செட் பண்ணலாமா? ஒரு குட்டி பேப்பர் எடுத்து அதில் 500 × 60 = 30,000. அதாவது 500 ரூபாய் 60 டைம் போட்டிங்கன்னா உங்களுக்கு 30,000. அதுக்கப்புறமா 200 ரூபாய் அது 50 டைம் போட்டிங்கன்னா உங்களுக்கு 10,000. 100 ரூபாய் 100 டைம் போட்டிங்கன்னா 10,000. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு 50,000 ரூபாய் கிடைக்கும். இப்போ இதை வச்சு தான் நம்ம ஒரு அட்டவணை ரெடி பண்ணிக்கலாம். அதாவது ஒரு டேபிள் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒயிட் பேப்பர் எடுத்து அதில் ஸ்கேலை வச்சு 10 சென்டிமீட்டர் வரைக்கும் நம்ம இப்போ அளந்து எடுத்துக்கலாம். அதாவது 1 சென்டிமீட்டர், 2 சென்டிமீட்டர், 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 வரைக்கும் நம்ம இதே போல் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணதுக்கப்புறம் அதை இதே போல் கோடு போட்டு விட்டுக்கோங்க. இப்போ இதோட ஸ்டார்டிங்கும் எண்டு ஒரு தோராயமாக நீங்கள் ஒரு கோடு போட்டு விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அகலமாகவும் கோடு போட்டுக்கலாம். அதாவது நான் 1/2 சென்டிமீட்டருக்கு அளவு எடுத்து இந்த மாதிரி கோடு போடுறேன். உங்களுக்கு பெரிய பாக்ஸாக இருந்துச்சுன்னா 1 சென்டிமீட்டர் கூட நீங்கள் எடுக்கலாம். பாருங்கள், 21 கோடுகள் வரைக்கும் போடுறேன். கடைசியாக கொஞ்சம் அதிகமாக ஸ்பேஸ் விட்டு அந்த பாக்ஸை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த மாதிரி செட் பண்ணி நீங்கள் சேமித்து பாருங்கள். உங்களுக்கு அந்த டார்கெட் செட் பண்ணி நீங்கள் சேமிக்கும் போது உங்களுக்கு அது முடியும் போது ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். சீக்கிரம் முடிக்கணும், அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகமும் உங்களுக்கு இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 6 லைனில் 500 நம்ம எழுதிக்கலாம். அதாவது 500 × 60. அதனால் ஃபஸ்ட்டு 6 லைனில் 500 எழுதிக்கலாம். அடுத்ததாக 5 லைனில் 200, அடுத்ததாக 10 லைனில் 100. இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணும்போது உங்களுக்கு 50,000 ரூபாய் கிடைக்கும். நம்ம முதலே ஒரு பேப்பரில் அந்த டார்கெட் செட் பண்ணி அதை நம்ம பிரித்து எந்த அமௌண்ட்டு நம்ம பிரித்து போட்டு அதுக்கப்புறமா பாக்ஸை எழுதும்போது நமக்கு ஈஸியாக நம்ம அந்த பாக்ஸை நம்ம இதே போல் செட் பண்ணிக்கலாம். இதை அந்த பாக்ஸ் மேலே ஒட்டிக்கோங்க. செலோ டேப் வச்சு 2 சைடும் ஒட்டிக்கோங்க. கையில் காசு அதிகமாக இருக்குது, எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க 1 லட்சம் வரைக்கும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு கையில் காசு நிற்கிறதே இல்லை, கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிறவங்க 1000 ரூபாயிலேருந்து உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் முடியுமோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் செட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி 5, 10, 100 இந்த மாதிரி நீங்க பிரிச்சு எழுதிக்கலாம். இப்போ இந்த பாக்ஸ் மேல இதே போல ஸ்கெட்சால வரைஞ்சு அங்க கத்தியை வச்சு கீறி விட்டுக்கோங்க. சின்ன பசங்களுக்கு இந்த மாதிரி பாக்ஸை கொடுத்து அவங்களுக்கு தேவையான அமௌண்ட்டை ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு அதை நீங்க சேர்த்து வைக்க சொல்லுங்க. கண்டிப்பா அவங்க சேர்த்து வைப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட தன்னம்பிக்கையும் அதிகமாகும். இன்னும் அழகு சேர்க்கறதுக்காக கிளிட்டரிங் பேப்பர்ல ரவுண்டா கட் பண்ணி அதை செலோ டேப் வச்சு ஒட்ட வச்சிருக்கேன். பார்க்கவே பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு. எவ்வளோதான் நம்ம காசு கொடுத்து காஸ்ட்லியான பொருள் வாங்கினாலும் நம்மளே கஷ்டப்பட்டு ஒரு பொருள் செய்யும் போது அது விலை மதிப்பில்லாததா இருக்கும். ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். இப்போ நீங்க எந்த அமௌண்ட் போடுறீங்களோ அந்த அமௌண்ட் மேல இதே போல இன்ட்டு போட்டுக்கோங்க. இல்லைன்னா கலர் பண்ணிக்கோங்க. இதை நீங்க 200ஆவே போடணும்னு இல்லை, 4 50 போட்டுக்கலாம். இல்லைன்னா 2 100ஆவும் போட்டுக்கலாம். இதே போல எந்த அமௌண்ட் போட்டாலும் அதுல இதே போல டார்க்கா நீங்க கலர் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நம்ம கலர் பண்ணி வரும்போது நம்மளோட டார்கெட்டை நம்ம அச்சீவ் பண்ணிடுவோம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கிற இந்த வீடியோவோட இந்த விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. பணத்துக்கு ரூபியா என்று பெயரிட்டவர் யார் தெரியுமா? பாபர். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.